வணக்கம் என் அன்பு நண்பர்களே. இன்னைக்கு மில்லட் ரெசிபி தான் செய்ய போகிறேன். என்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. கொள்ளும் பச்சரிசியை ஒரு கப்பா எடுத்துருக்கேன். ராகி ஒரு கப், கம்பு ஒரு கப், பெரும்பயிறு ஒரு கப் சுண்டல், வெள்ளை சுண்டல், கருப்பு கவுனி அரிசி ஒரு கப், சின்ன கப்பால ஒரு கப் கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன். கொஞ்சமா வெந்தயம் எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம கலந்து நல்லா ஒரு 5-6 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு இதை நம்ம 8 மணி நேரம் சோக் பண்ணிக்கலாம். இது நல்லா 8-9 மணி நேரம் நல்லா சோக் ஆனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைக்கணும். ஃபஸ்ட்டு போட்ட உடனே பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. தோசை இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சிக்கோங்க, நல்லாவே வரும். அதுக்கப்புறமா நம்ம தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து இதை கலந்து ஒரு 8 மணி நேரம் 8-9 மணி நேரம் நல்லா இது புளிச்சு வரணும் நண்பர்களே. வீக்லி 2 டைம்ஸ் இதை நம்ம சாப்பிட்டுட்டே வரும்போது கை கால் வலி, இதுக்கப்புறம் டயபெட்டிக்ஸ் எல்லாமே கண்ட்ரோலில் இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. குழந்தைங்களுக்கும் நம்ம இதை தாராளமாக கொடுக்கலாம். மாவை நல்லா பிடிக்க வச்சு அதுக்கப்புறம் இட்லி இல்லைன்னா தோசை அந்த மாதிரி எது வேணால் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நம்ம நார்மல் இட்லியை விட இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து வேகும். வாசனை சும்மா அல்டிமேட்டாக இருக்குன்றது. உடச்சக்கடலை சட்னி தான் இது நான் எடுத்துருக்கேன். கொஞ்சம் குருமாவும் வச்சுருக்கேன். உடச்சக்கடலைக்கு தேங்காய், பொட்டுக்கடலை, கொஞ்சமாக பூண்டு, கொஞ்சமாக பச்சை மிளகாய், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி இதை தாளி போட்டு எடுத்துக்கலாம். சட்னி ரெடி ஆயிடுச்சு. இட்லி பாருங்கள் வெந்துடுச்சு. இட்லி எப்படி வெந்திருக்குன்னு தொட்டு பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக புது இட்லி வெந்திருக்கு. இந்த ஹெல்த்தி ரெசிபியை நம்ம வீக்லி 2 டைம்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது குழந்தைங்களோட மென்டலி எபிலிட்டி ரொம்ப நல்லாவே இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். தோசையாகவும் செஞ்சு கொடுக்கும். தோசையும் நல்லா மொறுன்னு கல்லில் ஒட்டாமல் சாஃப்டாக வந்தது. டேஸ்டாகவும் இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்களும் வீக்லி ஒன்ஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.